ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான வீடியோ எடிட்டிங் எப்படி ஈஸியாக ஒரே கிளிக்கில் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேஆர் எடிட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண நம்மளுடைய பிக்கை பேக்ரவுண்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம எந்த இமேஜோடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டோம். இப்போ மேலே இருக்க சேவ் பண்ணுற ஐக்கான் கொடுத்து நம்ம இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அலைக் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அலைக் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற இந்த வீடியோக்கான இந்த ப்ரீசெட் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ப்ரீசெட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீசெட் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம இதில் தான் நம்ம சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாங்கோடைய லிரிக்ஸோட டெக்ஸ்ட் இருக்குது. ப்ரோ இதில் இருக்க டெக்ஸ்டோடைய ஃபாண்ட் நார்மலாக இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி எப்படி ஃபாண்ட் இதில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கேமரா மாதிரி இருக்க இந்த ஆப்ஷனை ஆஃபில் இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த டச் பண்ணி நம்ம ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபோட்டோவை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் எடிட்டிங் ஓவர். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, தெரியுதா? அந்த கார்ட்டூன் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர் அண்ட் ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்க அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஹெட்டு பாதி மறையுது அப்படின்னக்குள்ளே இப்போ கீழே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம பண்ண வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ண எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஜேஆர் எடிட்டிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.